நம்ம கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மும்தாஸ் யூனிவர்சிட்டியோட டைரக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடு, தென் ஆல் இண்டியா லெவல்ல இருக்கக்கூடிய எம்சிசி நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ்க்கான கவுன்சிலிங்க்கு ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ் வேகன்சி வந்துரும். ஸ்டில் வந்து நெறைய பேருக்கு சீட் கிடைக்கல. ஏன்னா இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, 1,37,000 சீட்ஸ் தான் த்ரூ அவுட் இந்தியால இருக்கு. ஆனா எழுதினவங்க நம்ம பார்த்திருப்போம் 24,00,000 பேர். அதுல பாதி பேரு குவாலிஃபை பண்ணா கூட 1,50,000 சீட்டு போச்சுன்னா, இன்னும் ஒரு 10,00,000 பேர் இருக்காங்க. சீட்டு எப்போ எப்படி வாங்க போறோம் இன்னும் தெரியாம கன்ஃப்யூஸ்ல. அதுல சில பேர் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுல 1,00,000 பேர் ரிப்பீட் பண்றாங்க சீட்டா கூட. இன்னும் சில பேர் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க இந்த நாடு தான் பண்ணணும். இந்த நாடு தான் வெளிநாடு. இருந்தாலும் அவங்களுக்கு போயிட்டு வந்தோம்னா, இது என்னமோ திடீர் திடீர்னு ஏதோ என்எம்சி புதுசா நாம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்றாங்க. போயிட்டு வந்தா எக்ஸாம் எழுதணும்ன்றாங்க. ஏதோ நெஸ்ட் எக்ஸாம்னு வருதாம். அப்புறமா இது பிஜிக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஏதோ வந்து அ எந்த ஊர்ல போறோமோ, அந்த ஊர்ல வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் லைசென்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்ன்றாங்க. அதெல்லாம் நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. அதனால அ நம்ம கூட இருக்கக்கூடிய சார் கிட்ட நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலா நெறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்த வந்து நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா கேட்டு தீர்த்துக்கலாம். சார் வணக்கம் சார். அ ஆர்ஜிஆர் அகாடமிக்கு வரவேற்கிறோம். அ இப்ப நீங்க இந்த உல்பாஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்லங்க, அது எந்த இடத்துல இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். உன்பாஸ் ஆகணும் வார்த்தையில தெரிவிச்சுக்கிறேன். சார் ஒரு அருமையான கேள்வி கேட்டாங்க. உன்பாஸ் எங்க இருக்குன்னு சொல்லி. ஏசியா நாட்டுல இந்தோனேஷியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில திமோர் லெஸ்ட்னு ஒரு சின்ன தீவு. இதுதான் யங்கஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் ஏசியா. ஓகே. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. அங்கதான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் இருக்கு. 19 வருஷமா யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு. ரைட். ஓகே. ஓகே. இப்ப அந்த யூனிவர்சிட்டி வந்து இப்ப நம்ம இந்தியால இருக்கிறவங்க போய் படிக்கிறதுக்கு ஆப்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம்? அந்த யூனிவர்சிட்டியில நிறைய கோர்சஸ் இருக்கணும். இதுல ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் நாங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த கவர்மெண்ட் கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சப்மிட் ப்ரப்போசல். ஓகே. நம்ம இந்தியன் எம்பிபிஎஸ் கரிக்குலம் அங்க நடத்துறதுக்கு அனுமதி கேட்டோம்னா அனுமதி பேர்ல 2024 இந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் கூட ஒரு ஆபரேஷனல் அக்ரிமெண்ட் பிசினஸ் கோஆபரேஷன் ஆபரேஷனல் அக்ரிமெண்ட் பண்ணி போன வருஷத்துல இருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அந்த பிஎஸ் நடந்துட்டு என்ன ஒரு அட்வான்டேஜ் சொன்னா NMC உடைய கைட்லைன்ஸ். NMC government is a regulatory body which regulates the education system in India. And also gives registration for foreign graduates, Indian graduates studying abroad. அதனுடைய நாம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுல உன்பாஸ் வந்து எக்ஸாம்பிள். இப்ப இந்த கரிக்குலம் வந்து இங்க என்எம்சில நாம்ஸ்ல வந்து இங்கிலீஷ்ல தான் சொல்லி தரணும்னு சொல்றாங்க. இப்போ அங்க என்ன லாங்குவேஜ் அவங்க? உன்பாஸ்ல வந்து 3 லாங்குவேஜ் வழக்கத்துல இருக்கு. போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ், அவங்க லோக்கல் லாங்குவேஜ் டீட்டர்ஸ் இருக்கு. ஓகே. பட் நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் 100% இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல தான் படிக்கலாம். ஓகே. அப்ப இப்போ அங்க போய் படிக்கணும்னா இங்கிலீஷ்ல தான் படிக்கணும். அதுவும் வேற ஒரு புது லாங்குவேஜ் படிக்கணும்னு அவசியம் தேவை. சப்போஸ் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க சார், கண்டென்ட் எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வரப்ப அவங்க போய் இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை தான் வந்து அவங்க பார்க்கணும் இல்லையா? அந்த சிச்சுவேஷன்ல இந்த குழந்தைங்களுக்கு அங்க லாங்குவேஜ் பேரியர் இருக்காங்க. லாங்குவேஜ் பேரியர் பெருசா கிடையாது. ஏன்னா அங்க இருக்க பாப்புலேஷன்ல ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேல இங்கிலீஷ் பேசுறாங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல வந்து ஈஸியா கேன் கெட்டலாம். ஸ்டூடெண்ட் வந்து பேரியர் இருக்கு. இப்போ புது நாம்ஸ் புது சிலபஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கம்யூனிட்டி மெடிசனை ஸ்டார்ட் பண்ண சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட் ஏற்கனவே கம்யூனிட்டியில போய் ஃபீல் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 months இருக்காங்க. சரி. இது வரைக்கும் யாருக்கும் ஒரு கஷ்டம் இல்லை. ஓகே. ஓகே. அப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அங்க போய் படிக்கிறவங்களுக்கும் ஒரு சிரமம் இல்ல. பேஷண்ட்டை பாக்குறப்ப 90% இங்கிலீஷ் பேசுறதுனால அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷனும் ஒன்றும் ப்ராப்ளம் சேராது. அதோட சேர்த்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்றோம், ஈவினிங் ஒரு 1 hour ஆக்டிவிட்டி பேஸ்ட் அந்த லோக்கல் லாங்குவேஜ் சொல்லிட்டோம். இட்ஸ் நாட் ரெகுலர் கிளாஸ், நாட் கம்பல்சரி ஹவர்ஸ். ஆக்டிவிட்டி பேஸ்டா ஒரு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஒரு 44ல ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் அப்படி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷ்ல பேசினா கூட அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறப்ப அவங்க அந்த பர்சனல் டச் இருக்கும். அது கண்டிப்பா அதுக்கு உண்மைதான் சார். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்எம்சில வந்து
ஒரு 19 சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரியா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது அங்க இருக்காது நம்ம படிக்கக்கூடிய படிப்பு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் கரிக்குலம் ஃபார் மெடிசன். ஒண்ணு வந்து அமெரிக்கன் கரிக்குலம், இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம். ஓகே இது எல்லாமே பேசிக் சப்ஜெக்ட்ஸ் 19 சப்ஜெக்ட்ஸ். ஓகே எந்த கரிக்குலத்துல இருந்தாலும் அதுதான் எனக்கு ஷெட்யூல் 1 சொல்றாங்க. ஓகே நம்ம ஷெட்யூல் 1 அப்படி 100% ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ. ஸோ வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் இன் இந்தியா, அங்கே இதே சப்ஜெக்ட்ஸ், இதே கரிக்குலம், இதே பேட்டர்ன். ஓகே. இப்போ அதே கரிக்குலம் அங்க படிக்கிறப்ப திருப்பி வரப்போ ஒரு நம்ம எக்ஸாம்ஸ் எழுதணும். அப்ப அவங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியுமா? சரி, இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஒரு அச்சமாக தான் கேட்க பேரண்ட்ஸ். ஓகே இப்போ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா அப்புறம் படிச்சுட்டு ஒரு பையன் இந்த எக்ஸாம் டஃபா இருக்கு, எப்படி பாஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா இதே கரிக்குலம் இருக்கிறதுனால சரிங்க, இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரெண்டாவது வந்து நாங்கள் எக்ஸாமினேஷன் பேட்டர்னை கஸ்டமைஸ் பண்றோம். இப்போ நீங்க நீட் அகாடமிக் நல்லா தெரியும், பையன் அகாடமிக்ஸ்ல 12th வரைக்கும் நல்ல மார்க் வாங்குற இதே பையன் இதே சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சு ஏன் நீட்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும்? வர முடியாது. அதே இதுதான் இதுல எஃப்எம்ஜி. இதே 19 சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கிறாங்க, ஓகே இதே நாலேஜ் தான். ஏன் எஃப்எம்ஜி பாஸ் பண்ண முடியும்னா இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அதுக்கு வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் அங்கேயே ட்ரெயின் பண்ணிடுறேன். ஓகே வெரி குட். இப்ப நார்மலா அந்த கொஸ்டின்ஸ் ஏன் திருப்பி அந்த பேரண்ட் கிட்ட வருது அப்படின்னா, அங்க போய் படிச்சுட்டு திருப்பி வந்து இந்த எக்ஸாம் எழுதுறப்ப அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பாசிங் ஓவரால் பாக்குறப்ப அக்ரிகேட் பாக்குறப்ப 11% to 12% 13% தான் இருக்கிறதுனால திரும்பி வரப்ப பசங்களால பண்ண முடிய மாட்டேதே அப்படின்றது இருக்கு. அது வந்து இப்ப நீங்க அந்த பேட்டர்னுக்கு எல்லாம் ரெடி பண்றப்ப அவங்க தயாராகி வந்துருவாங்க இல்லையா? கண்டிப்பா அதுல ஒன்றும் சொன்ன மாதிரி எஃப்எம்ஜி உடைய ஆவரேஜ் பாசிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 தான். 12 to 27 ஆவரேஜ். இது பெரிய அச்சம் தான், பயம் தான். பையன் ஒரு செலவழிச்சுட்டு வரான், 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு வரான், நீங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா அந்த ஃபியூச்சர் என்னன்னு கேள்விக்குறிதான். இல்ல நீங்க ஒவ்வொரு கண்ட்ரி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இட் இஸ் நாட் த சேம் வித் எவ்ரி கண்ட்ரி. ஓகே. சில கண்ட்ரி 60% இருக்கு, சில கண்ட்ரி 10%. காலேஜ் வைஸ் எடுக்கிற College சில wise இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 55-85% கூட சில காலேஜஸ். As we discuss, the main constraint வந்து the examination pattern and the training கிடையாது. ஓகே FMG வந்து almost like niche 100% MCQs. ஓகே 300 கொஸ்டின் வந்து 150 110 பார்ட் கேட்கும். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா வேணும். கண்டிப்பா. இன்னொரு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் எழுதி போனேன். இந்த எக்ஸாம் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் தான். ஓகே ஃபைன் சார். அப்ப இப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு தடையா இருக்க போறது இல்ல. ரெண்டாவது வந்து இங்கேயே இருக்கக்கூடிய கரிக்குலம் சேமா அவங்க ஃபாலோ பண்றதுனால திருப்பி வந்து எழுதுறப்பையும் அவங்க நீங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க இருக்கிறவங்களும் தடமாறா இருக்கும். பிசி எக்ஸாம்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அந்த 4.5 years படிச்சுட்டு அப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அப்புறம் பிஜி எக்ஸாம்லயே தடுமாறுறாங்க. ஏன்னா 0% எல்லாம் வந்து சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அவ்வளவு அளவுக்கு கீழே இருக்காங்க மாணவர்கள். அதனால சீட்டு இருந்தா கூட அந்த மாணவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால இதே நிலைமை தான் அங்கேயும் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இங்க எல்லாம் தியரியா எழுதிட்டு அங்க போயிட்டு வந்து எம்சிக்யூ டைப்ல வந்து எழுதுறப்ப அதுக்கு நீங்க வந்து அசிஸ்ட் பண்றது கண்டிப்பா பசங்க வந்து எக்ஸாம் எழுதுறது. நாங்க இந்த 7th செமஸ்டர்ல இருந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் ட்ரைனிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எஃப்எம்ஜி வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது. நாமென்க்ளேச்சர் ஓகே எஃப்எம்ஜி வந்து நெக்ஸ்ட் மாத்திட்டாங்க. அதுக்கேற்ற ட்ரைனிங் வந்து நாங்க 7th செமஸ்டர் எடுத்துருக்காங்க. ஓகே ஸோ 2 அட்வான்டேஜ். ஒன்னு இன்டிகிரேட்டடா உங்களுக்கு எஃப்எம்ஜியை சொல்லி கொடுத்துறோம். அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்னை கஸ்டமைஸ் பண்ணி எஃப்எம்ஜி பேட்டர்னுக்கே நாங்கள் எக்ஸாமினேஷன் ரெகுலராக தாங்க. அப்போ அந்த ஒரு 6 செமஸ்டர் 7 செமஸ்டர் இந்த பேட்டர்ல வரும்போது கண்டிப்பா ஏஜ் ஓவர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். நான் கண்டிப்பா நல்ல உதவியா சொல்லிருக்கேன். ஓகே சரி சார். அப்ப நம்ம இந்த விஷயத்துல பேரண்ட் ஆங்கிள் பார்த்தோம்னா அவங்க போய் பசங்க கஷ்டப்பட்டுருவாங்களா அப்படின்னு லாங்குவேஜ்ல அந்த பேரியர் இல்லை. ரெண்டாவது படிச்சு முடிச்சுட்டு வரப்ப அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கும் ஒரு தடை இல்லை அப்படின்றீங்க. நார்மலா பேரண்ட் அப்புறமா திங்க் பண்றதுன்னா பசங்களோட செக்யூரிட்டி தான் இல்லையா? ஏன்னா பசங்களுக்கு சேஃப்டி இருக்குமா, செக்யூரிட்டி இருக்குமா, ஏன்னா புதுசு நாடா இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்றது தயக்கம். அப்படின்னா எஸ்பெஷலி கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க, பாய்ஸோட கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் போறாங்க. அப்படின்னு இருக்கப்ப அந்த சேஃப்டியை பத்தி நீங்க அங்க என்ன மாதிரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்றீங்க? சரி, இது முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏன்னா எல்லாருமே வந்து குழந்தைகளுடைய சேஃப்டி என்ன, வெளிநாட்டுல போன எப்படி இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி தான் செய்யும். நான் நிறைய நாடுகள் டிராவல் பண்ணிருக்கேன் சார். நான் பார்த்த வரைக்கும் இந்த நாடு வந்து சேஃப்டி வைஸ் இட்ஸ் வெரி வெரி சேஃப். நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்க சேஃப்டி பர்சன்டேஜ் கிரைம் ரேட் வந்து only 4%. இட்ஸ் ஆல் அவைலபிள் இன் தி மோர் சேஃபான கண்ட்ரி. நான் 2 ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் நான் பார்த்தது சொல்றேன். அந்த சின்ன நாடா இருந்தாலும் எல்லா கண்ட்ரியோடைய மேஜர் எம்பசிஸ் ஆகிட்டு
பெரிய கண்ட்ரி எல்லாருடைய எம்பசி இருக்கு. ஒரு கண்ட்ரில கூட எம்பசில இருந்து செக்யூரிட்டி கிடையாது. ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட். எல்லா கண்ட்ரி பார்த்துட்டு இந்த கண்ட்ரில எந்த எம்பசி யூஎஸ் எம்பசி, கனடா, ஆஸ்திரேலியா எங்க இடத்துல ஒரு செக்யூரிட்டி. அது இப்போ சர்ப்ரைசிங். இட் ஷோஸ் த சேஃப்டி ஆஃப் சேஃப்டி. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, போன ஆகஸ்ட் 10 நம்ம பிரசிடென்ட் வந்து அங்கே விசிட். அப்போ அங்க உள்ள எக்ஸ்பிளேஷன் கம்யூனிட்டி கன்வென்ஷன் சென்டர்ல தே ஹேட் எ டாக் ஷோ. அந்த பிரசிடென்ட்டும் நம்ம பிரசிடென்ட் டாக் ஷோ வச்சிருந்தாங்க. அதுல ஒரு 160 இந்தியன் ஃபேமிலி சொன்னாங்க டெடிகேட் போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. ஓகே. அங்க என்ட்ரு பண்றதுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி. ரெண்டு கண்ட்ரிஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு இதுக்குள்ள பண்ணுவீங்க, ரிசீவ் கூட பண்ணுவோம். போனை மட்டும் பார்த்து செக் பண்ணுங்க. ஓகே. கை ஒண்ணு கொண்டு இட் வாஸ் ரியலி எ சர்ப்ரைஸ். அப்ப நீங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருந்தா ஏன்னா இப்ப சும்மா யாரா ஒரு மினிஸ்டர் போனாலே அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க நம்ம பிரசிடென்ட் ரோட்ல நடக்க முடியல, அவ்வளவு பேரிகேட் வச்சிருக்காங்க, அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அங்க எவ்வளவு சேஃபா இருக்கு. அது வந்து கண்ட்ரி வைஸ். இன்னொன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டல் நம்ம தனியா வச்சிருக்கோம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் செப்பரேட் ஹாஸ்டல். அங்க தேவையான எல்லா செக்யூரிட்டி நார்ம்ஸ் ஃபாலோ பண்றோம். சரி, இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கன்வின்சிங்கா தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. நம்ம இப்ப செக்யூரிட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேஃப்டிக்கும் மெஷர்ஸ்க்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளே பிரசிடென்ட்டுக்கே வரப்போ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மற்ற விஷயங்கள்லயும் வந்து சேஃப்டி இருக்கதா செய்யணும். அடுத்தது நம்ம கன்சர்ன் சாப்பாடு மெயின் இல்ல. ஏன்னா ஒண்ணு சேஃப்டி ஆயிடும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு விஷயத்துல பசங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் அங்க பரிமாறுறது, எந்த மாதிரி உணவுகள் கிடைக்கும். இது ஒரு பேசிக் திங் விச் இஸ் வெரி வெரி வைட். அந்த சாப்பாடு நல்லா இருந்தோம், பையன் திருப்தியா இருந்தாங்க, படிப்புல அவங்களுக்கு நாட்டம் கான்சென்ட்ரேட் பண்ண படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரும். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஹாஸ்டல் நம்ம ரன் பண்றோம். சவுதி டெட் புக், நார்த் டெட் புக் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஆல்மோஸ்ட் 6-7 ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால மல்டி குசின். இங்க தமிழ்நாட்டுல என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதே ஃபுட் அங்க கிடைக்கும். கேட்டீங்கன்னா நான் சொல்லி தரேன். இட்லி, சட்னி, சாம்பார், வடை, பொங்கல், பூரி, சவுத் இந்தியன் சைட் அப்படியே இருக்கும். ஓகே, ஃபுட் வந்து இட்ஸ் நாட் அ கன்ஸ்ட்ரைன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. சப்போஸ் நம்ம ஹாஸ்டல்ல கிடைக்கும் சார், வெளியில போய் பசங்க எதனா சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 9 இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ரைட் சார். அப்ப ஆல்மோஸ்ட் இப்ப ஒரு பேரண்டா இருந்து ஒரு என்னெல்லாம் திங்க் பண்ணாலும் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கேட்டு அல்டிமேட்டா பார்க்க வேண்டியது என்னன்னா, சரி எல்லாமே கிடைக்குது, அங்க போய் படிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கு, ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா இங்க படிக்கணும்னா இந்தியால ஆல்மோஸ்ட் பிரைவேட்ல படிக்கணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் கோட்டால வாங்கி போனாலேயே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல 60-70 லட்சம் ரூபாய் வாங்க. இது நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய் பே பண்ண வேண்டியதுக்கு 1.25 கோடி. இது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா 1.5 மேலதான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு அமௌண்ட், நான் வெளிநாடு போகணும், திருப்பி வந்து இங்க வரணும், அந்த எக்ஸ்பென்சஸ், திருப்பி இங்க விசா வாங்கணும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். சும்மா அங்க போய் படிக்கிறதுக்கு இந்த மெஸ் ஹாஸ்டல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு வருஷத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு? அது ஃபீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா படிப்பு செலவு 15 லட்சம் ரூபாய் தான். பரவாயில்லையா? இங்க ஒரு வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டால டியூஷன் ஃபீஸ நீங்க 5 வருஷத்துக்குமே சொல்றீங்க. ஹாஸ்டல் வந்து மாசம் ஒரு 22,000 ரூபாய் வரும். 22,000 ஃபுட் அகாமடேஷன் எல்லாம் சேர்த்து. ரீசன் என்னன்னா அவங்க கரன்சி அமெரிக்கன் டாலர் கன்வர்ஷன் பண்ணும்போது அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தெரியும். எப்படிதான் இருந்தாலும் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 31 லட்சம் ரூபாய் 4 வருஷத்துக்கு. அவங்களுடைய தங்குற செலவு, சாப்பாட்டு செலவு, டிராவல், ஃபர்ஸ்ட் டைம் போற டிராவல், விசா எக்ஸ்பென்சஸ், டியூஷன் ஃபீஸ், அட்மிஷன் எல்லாம் சேர்த்து 31 lakhs. 31 lakhs. சார், இந்த 31 lakhs மொத்தமா கட்டிடணுமா இல்லனா வருஷம்? ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஒரு 8 lakhs கிட்ட வரும் சார், எல்லா செலவு சேர்த்து. செகண்ட் இயர்ல வந்து அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸே $3,200 தான். அப்படின்னா ஒரு 2 கழிச்சிருப்பாங்க. ஓகே, வருஷத்துக்கு செமஸ்டர் வைஸ் பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு அப்படி கூட கட்டலாம், செமஸ்டர் கூட கட்டலாம். இங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயோ நர்சிங் காலேஜ்லயோ படிக்கிற செலவு கூட கம்மியா நீங்க சார். இப்போ மெஸ்ஸுக்கு ஹாஸ்டலுக்கு 22,000 சொன்னீங்க சார், அதை எப்படி மாதம் பே பண்ணுவாங்க? 3 months. ஓகே. இப்ப இங்க பேரண்ட் இங்க இருப்பாங்க சார், அங்க பசங்க இருப்பாங்க, நாங்க எப்படி பே பண்றது? சார் அந்த பேமெண்ட் மோடெல்லாம் கொஞ்சம் ஈஸி பண்ணி வச்சிருக்கோம்.
எப்படின்னு சொன்னாக்க ப்ரொவைடட் தாமஸ் டிராவல் கார்டு. ஓகே. அந்த டிராவல் கார்டுல வந்து அவங்க பேரண்ட்ஸ் இங்க லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏடிஎம்ல இங்க வந்து எடுத்துக்கலாம். Not only for the hostel fees, including the personal expenses. ஓகே ஓகே. சரி சார், எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை போய் அங்க படிக்கிறதுக்கு நல்லா ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் சொல்றீங்க. இப்ப நம்ம என்எம்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறோம் ஒரு அப்ராட்ல அப்படின்னா அங்க படிக்கக்கூடிய அந்த 4.5 வருடம் ஒண்ணு, ரெண்டாவது அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணோன்றாங்க. அதுவும் எந்த யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறோமோ அந்த யூனிவர்சிட்டிக்கு உண்டான காலேஜ் வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க பிராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளுடைய உட்பாஸ் யூனிவர்சிட்டி வந்து என்எம்சி உடைய லாஸ்ட் கெசட் November 18, 2021. ஓகே. அதுதான் வந்து கடைசி கெசட் இஷ்யூட் பை தி என்எம்சி. அதுல 5 நாம்ஸ் சொல்றாங்க. ஓகே. அந்த 5 நாம்ஸ் வந்து உட்பாஸ் பில். நீங்க சின்ன எல்லா பாயிண்ட்ஸ் இப்ப சொன்ன விஷயம் 54 months duration, 4 வருஷம் பர்மிட் இருக்கும். வீடு கான்ஃபிகரேஷன் இங்கிலீஷ் இருக்கலாம், ஷெட்யூல் 1 சிலபஸ் இருக்கலாம். ஓகே. தென் 1 year internship, paid internship, அந்த கண்ட்ரில ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் எடுத்துக்காங்க. எங்க படிக்கிறாங்க அங்கேயே இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல்லையே. ஓகே. அந்த கடைசி என்ன சொல்றாங்கன்னா ஒரு இந்தியன் நேஷனல் எந்த ஃபாரின் கண்ட்ரில படிச்சாலும் அந்த கண்ட்ரில பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. ஓகே. இப்போ திமோர்ல போயிட்டு ஒரு குழந்தை படிக்குதுன்னா திமோர்ல வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தானா இங்க வந்து இந்தியால எஃப்எம்ஜி அதுதான் லைசன்சிங் எக்ஸாம் சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அங்க வந்து ஒரு படிச்சு முடிச்ச ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. ஓகே சார். அந்த லைசன்ஸ் வந்து படிச்சு முடிச்சவங்க கொடுக்குறாங்களா இல்ல எக்ஸாம் எழுதணுமா சார்? ஏன்னா சில கண்ட்ரில வந்து கம்பல்சரி எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா, அப்ப அங்க என்ன பண்ணுவோம்? அங்க ஒண்ணு எக்ஸாம் படிச்சு இந்த இப்போ இந்தியால இந்தியன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சில கண்ட்ரில போயிட்டு படிக்கணும்ன்றாங்க, அங்க எக்ஸாம் எழுதணும்ன்றாங்க, அதுவும் லோக்கல் லாங்குவேஜ் எழுதணும்ன்றாங்க. அங்க வந்து எக்ஸாம் கிடையாது. எக்ஸாம் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா that student is already registered as a doctor. Okay. For example, வேற ஒரு கண்ட்ரில படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னு so he has a qualification as a medical doctor but he is not recognized as a doctor. Okay okay. But திமோர்ல வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் already is recognized as a doctor. Okay. வேற பையன் நான் சொல்ற ஒரு கருத்து நெகட்டிவா தெரிஞ்சாலும் இட்ஸ் a fact. இந்தியால வந்து எஃப்எம்ஜி அந்த பையன் எழுதி பாஸ் பண்ண முடியும் ஒரு வேலை அப்படி இல்ல. அந்த பட்சத்துல அந்த பையன் already has a registered as a doctor in அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் he can work as a capacity set up in any country that's right. அது பாசிபிளா சார்? ஓகே. இப்போ வந்து பிஜி போகணும்னு சொன்னாலும் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. அப்புறம் நீங்க பிஜி போனாலும் அதுக்கு இந்த பேஸ் வந்து எனக்கு சூப்பர் சார். சார் நீங்க இப்ப ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில போயிட்டு நீங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்றீங்க சார். உங்களுடைய பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நார்மலா ஒரு மெடிக்கல்ல போய் வந்துட முடியாதுல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் எனக்கு எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஒரு 35 years எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலியே வந்து எஜுகேஷன் இருக்கோம். ஸ்கூல்ஸ் என்னுடைய 72 பிரைவேட் இங்கிலீஷ் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. சூப்பர். அதனால எங்களுக்கு நாங்க சொல்லுவோம். சரி சரி. இன் பர்டிகுலர் இந்த ஓவர்சீஸ் மெடிக்கல் எஜுகேஷன் பார்க்கும்போது ஒரு 22 years எனக்கு இருக்கும். பிலிப்பைன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில வைஸ் பிரசிடென்ட் ஃபார் இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ். சூப்பர். அந்த யூனிவர்சிட்டியில மாத்திரம் ஒரு 18,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு இன்னைக்கு கிராஜுவேட் ஆகி ஒர்க்கிங் ஆல் ஓவர். இந்தியாவில மட்டும் எப்படி ஒரு 12,000 டாக்டர்ஸ் இந்த காலேஜ்ல வந்து இல்ல. ஓகே சார். இப்ப அந்த பிலிப்பைன்ஸ் தப்பா எடுத்துக்கிறீங்க. பிலிப்பைன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யார் பார்த்தாலும் பிலிப்பைன்ஸ் தான் போய் படிக்கணும், அங்க வந்து கண்ட்ரி வந்து படிக்க சொன்ன மாதிரி எல்லாம் எல்லா நாம்ஸுமே வந்து பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க அங்க பண்ணிருக்கீங்க, நீங்க ஏன் சார் உள்பாஸ்க்கு மாறுறதுக்கு நம்ம டிவோர் போகணும் அப்படின்னு? இது பர்சனல் ரீசன்ஸ்லாம் ஒண்ணு இல்லை சார். பர்சனல் ரீசன்ஸ் பட் ப்ரொஃபஷனலா பார்க்கும்போது கோவிட் டைம்ல ஐ கேம் டு சென்னைக்கு வந்தேன், தமிழ்நாட்டுக்கு வந்தேன். டில் தட் டைம் ஐ வாஸ் இன் யூனிவர்சிட்டியோட இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவாங்க. ஸோ ஐ டுக் அ பார்ஷியல் ரிட்டைர்மெண்ட் வந்தேன். அந்த டைம்ல தான் வந்து என்எஃப்சி நார்ம்ஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஓகே. எல்லா கண்ட்ரிக்கும் தே ஹேவ் டிஃபிகல்டிஸ் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் தி ஃபைனல் பாயிண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்ன பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் தி கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரியுமே திவோர் வந்து ஒரு என்ன சொல்றது, இட் இஸ் கம் அஸ் a gift for the Indian students. அதனால சரி அது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.
சரி, இப்ப அங்க போய் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கோ ஃபேக்கல்டிஸோ இல்ல நீங்க சாப்பாடுக்கு சொன்னீங்களா, அவங்க எல்லாம் அங்க இருக்கிறவங்களே நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா, இங்க இருக்கிறவங்க யாரா சப்போர்ட் பண்றாங்க? சரி, இப்போ நீங்க அந்த கண்ட்ரியோட லேபர்ல பாத்தீங்கன்னா ஃபாலோயிங் ஆல்மோஸ்ட் ஆல் தி பிகாரிஸ். ஓகே. அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அவங்க லேபர் லா பிரகாரம் நான் இந்தியால இருந்து நம்ம ஆட்கள் வேலைக்கு கொண்டு போனோம். கொண்டு போகும். திமோரிஸ் 2 பேர் இருந்தா இந்தியன் ஒருத்தர். ஓ. அப்போ என்டையர் மேனேஜ்மெண்ட்ல திமோரிஸ் இருப்பாங்க, இந்தியன்ஸ் இருப்பாங்க. as far as the kitchen is concerned, மேஜர் எல்லாமே இந்தியன்ஸ். ஓகே. இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அகாடமிக்ஸ்ல பார்க்கும்போது இந்தியன்ஸ் வந்து பிகாஸ் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம். ஓகே. அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ப்ரோக்ராம் இருக்கு ஆல்ரெடி. ஓகே. இன்டர்நேஷனல் எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் இங்க இதுதான் டீனே கொடுத்து. ஓ சூப்பர். ஏற்கனவே மெடிக்கல் டீன் இருக்கிறதுனால இவங்க டெசிக்னேஷன் அகாடமிக் கோஆர்டினேட்டர் ஃபார் இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் அந்த மாதிரி. சொல்லி டாக்டர் கிரிதர் சிவகுமார் சென்னையில இருந்து அவங்க இங்க இருக்காங்க. சரி. அதே மாதிரி ஃபேக்கல்டிஸ் கூட 75-80% இந்தியன்ஸ் பிகாஸ் இந்தியன் கரிக்குலம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த ஃபர்ஸ்ட் 2 years ப்ரீ கிளினிக் அந்த பேசிக் மெடிக்கல் சயின்சஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுதான் அவங்க ப்ரொடியூஸ் ரியல் டாக்டர். அதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் வேணுன்றதுனால இங்க உள்ள கரிக்குலம் தெரிஞ்ச டீச்சர்ஸ். சூப்பர் சார், சூப்பர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய தகவல்கள் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருந்ததோ நான் அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட கேட்டிருக்கேன். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சளைக்காம ஒன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா கேப்பை விடாம டக்குன்னு ஆன்சர் சொல்றாங்கன்னா எல்லாமே உள்ளத்துல இருந்து வருது, உதட்டுல இருந்து வந்தாதான் யோசனை பண்ணணும், ஐயோ என்ன சொல்லணும் அடுத்தது அப்படின்றதுனால நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபீல்டுல. கிட்டத்தட்ட அதாவது சொன்னாங்களே அவங்க ஜிஎம்ஜி கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த மாதிரியான ஃபீல்டு ஊறி இருக்கிறதுனால மக்களுக்கும் வந்து அடுத்த லெவல்ல என்எம்சி வரப்ப அந்த நாப்ஸ் நிறைய இடத்துல வந்து ஃபில் ஆகல, அதுல ஃபில் ஆகும். ஏன்னா திரும்பி வரப்பதான் அது வந்து தெரியும். நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டாங்கன்னா எல்லாருமே ஆமா ஆமாமான்றாங்க. ஆனா இது எப்ப தெரியும் அப்படின்னா அந்த ஒரு பேட்ச் திருப்பி ரிட்டர்ன் ஆகுறப்பதான் அந்த பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இங்க எக்ஸாம்ஸ் இல்ல, திருப்பி வந்து இங்க எழுத முடியாது, இந்த என்எம்சி நாம்ஸ் ஃபில் பண்ணல, அதனால இங்க வந்து எஃப்எம்சி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. டிமோரலைஸ் உன்பாஸ் யூனிவர்சிட்டி இது வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண டாக்டருக்கு நன்றி சொல்லிடலாம். நம்மளுடைய வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அருமையா கேட்டாங்க. இது அவங்களுடைய அனுபவத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பார்த்தா அவங்களும் வந்து டாக்டர்ஸ் உருவாக்குறதுக்கான பேசிக்ஸ் இவங்க கையில இருந்தா வருது, நீட்டோடைய ட்ரைனிங் தான் வருது. ஏன்னா அவங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தரமும் வந்து இட் மேக்ஸ் அன் அனாலிசிஸ். இந்தியனுடைய மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கு, அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி போகுது, இந்த கவுன்சிலிங் எந்தெந்த லெவல்ல வருது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க சொன்ன மாதிரி அந்த இன்னைக்கு போட்டி இந்தியால மெடிக்கல் அட்மிஷன்ஸ்க்கு ஒரு சீட்டுக்கு 12 குழந்தைகள் வந்து போட்டி போறோம். 1:12 அதுதான் ரேஷியோ. அப்போ அந்த 11 குழந்தைகள் வந்து அன்பார்ச்சுனேட், அவங்களுக்கு அந்த படிக்கணும் ஆர்வம் இருக்கு, டிசைர் இருக்கு, படிச்சிருக்காங்க, 1 மார்க் 2 மார்க் அந்த வந்து அவங்க தவறு அந்த சீட்டை. அந்த அன்பார்ச்சுனேட் குழந்தைகளுக்கு அப்ராட் வந்து இட்ஸ் ரியலி குட் ஆப்ஷன் ஃபார் தட். நீங்க சொன்ன மாதிரி எந்த ஆப்ஷன் ரைட் ஆப்ஷன் எடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களோட டிசைர் வந்து கண்டிப்பா போகும். அதை செட்டாக பார்க்கவே நம்ம டிஸ்கஸ் பண்ண காரியங்கள்ல லீகாலிட்டி ஃபர்ஸ்ட் பாருங்க. பேரண்ட்ஸ் எந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் இந்தியாவில பிராக்டிஸ் பண்ண முடியுமா, இல்ல அடுத்த நாட்டுல எங்கேயா பிராக்டிஸ் பண்ண முடியுமா, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. மற்றபடி சேஃப்டி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், இந்தியன் ஃபுட்டு, அதுக்கு மேல வந்துட்டு கிளினிக்கல்ஸ் போகும்போது இந்தியாவில இருக்க இதே பிராக்டிஸ் எனக்கு கிடைக்கும்னு பார்ப்போம். ஏன்னா சில நாட்டுல வந்து வியாதிகள் வந்து வித்தியாசமா. ஸோ திஸ் பேரண்ட் ஹாஸ் டு பி வெரி ஸ்பெசிபிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாவில இருக்க இதே வகையான வியாதிகள் அந்த நாட்டில இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏசியன் கண்ட்ரீஸ்ல யூ ஃபைண்ட் தி சேம் டிசீஸ் எல்லாம் டாபிகல் கிளைண்ட் வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஹவு மெனி பேஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார், ஏன்னா பெட்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், பேஷண்ட் இருப்பாங்க. இங்க நிறைய ஆனா அங்க வந்து என்னன்னு சொன்னாங்க, சின்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி பேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபிளட்டட் வித் பேஷன்ஸ். இந்த எங்களுடைய ஹாஸ்பிட்டல் பிளஸ் சென்டிங் தம் ஃபார் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அடிஷனல் ட்ரைனிங்.
அவங்க நேஷனல் ஹாஸ்பிட்டல் சொல்றோம். இப்போ 2 ஹாஸ்பிட்டல் வந்து கிடைக்கும். நேஷனல் ஹாஸ்பிட்டல் they have more of patients with different kinds of diseases. இது பண்ணா அவங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அண்ட் ஆல்சோ இன்னும் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல they allow the students to practice on the patients in their training period. அட்வான்ஸ் கண்ட்ரி போனீங்கன்னா அது பண்ண மாட்டாங்க. Unless they are registered as a doctor, they cannot touch a patient. Developing countries அது ஒரு advantage இருக்கு. So the students when they come to university at least they know they have enough of patients, the same disease spectrum like what we have in India. For example, ஒரு சின்ன உதாரணம் சொன்னா கொசு இல்லாத நாடுகள் இருக்கு. சில நாடுகள் கொசு இருக்காங்க, சில இடத்துல அந்த சீதோஷங்களை பேஸ் பண்ணி அப்போ வந்து அந்த கொசுவால பரப்புற வியாதிகள் அங்க இருக்கு. அப்போ அந்த பேஷண்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்னதான் தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் பிராக்டிகலா ஒரு பேஷண்ட்டை பார்க்கலன்னு சொன்னேன் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது திஸ் இஸ் அ கண்ட்ரி விச் ஹேஸ் தி சிமிலர் டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் லைக் இந்தியா. பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிசஸ். டோட்டலா சொல்லணும்னு சொன்னாக்க ஸ்டடிங் இன் Timor Leste University at peace will produce a doctor with all aspects of. சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு சப்போஸ் உமர்ல முன்பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு திமோர் லெஸ்டேல வந்து நீங்க போய் படிச்சு உங்களுக்கு ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்ற மாதிரி எம்பிபிஎஸ் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா மேற்கொண்டு இன்னும் தகவல்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. எப்ப வேணாலும் நம்ம யூனிவர்சிட்டியில இங்க லோக்கல் ஆபீஸும் வச்சிருக்காங்க இல்ல சார்? சென்னையில வந்து ஓகே, தேனாம்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில யூனிவர்சிட்டியோட ஆபீஸ் இருக்கு. நீங்க நேரடியா கூட அங்க விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி 9176552121 நம்பர்ல கால் பண்ணுங்க, உங்களுக்கு மேற்கொண்ட தகவல் தான். சரிங்களா? இல்ல இன்னும் ஒரு விஷயம் சார், இதில் நீங்க சொன்னீங்க கேர்ள்ஸ் ஆர் ஷோயிங் மோர் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு. எங்களுக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 60% கேர்ள்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க, 40% தான் பாய்ஸ். சோ அந்த வெளிநாடு போய் இந்த தயக்கம் வந்து இப்போ எல்லாத்தையும் பிரேக் ஆயிடுச்சு. இங்க கூட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல கிளாஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா 2 பேர் தான் வந்து பாய்ஸ், 8 பேர். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் அனுப்புறேன் பயம் வேண்டாம். அதை சுருக்கமா சொல்ல போனா இந்தியாவில வந்து 803 மெடிக்கல் காலேஜஸ் சாரி தெரியும். இது 804 காலேஜில் சேர்த்துக்கோங்க. இந்தியாவில படிக்கிறாரு. இட்ஸ் அவுட் ஆஃப் த பிளேஸ் ஒன்லி. சேம் கரிக்குலம் இங்க இருக்க அதே சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஐ கேன் சே தட் இதே காலேஜ் தான் இந்தியாவில் இருக்கு, இதே சிஸ்டம், இதே அட்மாஸ்பியர். இட்ஸ் a different place. இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் இப்ப நம்ம இங்க இருக்கோம், திமோர் லெஸ்டே இருக்கு. இப்ப நான் திமோர் லெஸ்டேல போய் ரீச் ஆகணும்னா இங்க ஸ்டார்ட் பண்ணனா எவ்வளவு மணி நேரங்கள் எடுத்துக்கும்? இங்க டைரக்டா இங்க இருந்து போலாமா இல்ல வேற எதனா ஆப்ஷன்ஸ் இருக்கா? இங்க டைரக்ட் ஃபிளைட் தச்சமே இல்ல. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு டைரக்ட் ஃபிளைட் இருக்காது. நீங்க வாங்க டிரான்சிட் பண்ணணும். இங்க வந்து 2 வழியா போறாங்க. ஒண்ணு கோலாலம்பூர் போய் கோலாலம்பூர்ல இருந்து கோலாலம்பூர் அந்த கேபிட்டல் பேரு DILA. ஓகே, திமோர் லெஸ்டே கேபிட்டல் அங்க போகலாம். சிங்கப்பூர்ல இருந்து வாரத்துக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு. ஓகே, சிங்கப்பூர் இல்லைன்னு சொன்னா பாலி இந்தோனேஷியா, பாலி வழியா போகும். பாலி வழியாவும் கோலாலம்பூர் வழியாவும் டெய்லி ஃபிளைட்ஸ் இருக்கு. ஓகே, எவ்வளவு டிராவலிங் டைம் வந்து 6 மணி நேரம். பட் டிரான்சிட் வந்து நம்ம எந்த வழியில போறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி, ஏன்னா சப்போஸ் போய் வரணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் இங்க இருந்து சேர்றதுக்கு. ஏதாவது இன்கேஸ் அப்படி எமர்ஜென்சி பசங்களுக்கு வர மாதிரி அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்க அலோவ் பண்ணலாம். விசாவும் வந்து ஈஸி ப்ரொசீஜர்ஸ், காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் இல்லை. அந்த இமிகிரேஷன் டிஃபிகல்ட்டி இருக்காது. இதோட குட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஒரு 6 மாசத்துக்குள்ள அவங்களுடைய எம்பசி இங்க ஓபன் பண்ணியாச்சு, இந்தியன் எம்பசி திமோர் ஓபன் பண்ணியாச்சு. ஓகே, நீங்க சில கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க, பேர் சொல்ல நிறைய கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 15 வருஷம் நம்ம எம்பசி நெய்பரிங் கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க UAE ஃபுல்லா எடுத்தீங்கன்னு சொன்னாங்க, அபுதாபி மட்டும் தான் அந்த எம்பசி. சாரி, துபாயில இருந்தா கூட அங்கதான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இப்ப நம்ம கேம்பஸ் போய் விசிட் பண்ணி பாக்கணும் அப்படின்னு ஒரு பேரண்ட் விருப்பப்படுறாங்க. ஏன்னா இப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா போய் பாக்குறாங்க இருக்கிறதுனால. அந்த மாதிரி அங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா பேரண்ட் அழைச்சிட்டு போவீங்க? கண்டிப்பா சார், எனி டைம் தே கேன் கம். அதுக்கு விசா ப்ராசஸ் அதெல்லாம் விசா வந்து இப்ப ஆன் அரைவல் விசா.
ஓகே சார். ரொம்ப நன்றி. எனக்கு கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தெளிவாவும், விளக்கமாவும் பதில் குடுத்ததுக்கு. நம்மளுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யாராவது அப்ராட் போய் படிக்கணும், ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. எது போணும்னே தெரியல. எந்த கண்ட்ரி பெஸ்ட் அப்படின்ற மாரிலாம் கன்ஃப்யூஷன் இருந்ததுன்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு சமைச்சது நன்றி. சாருடைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ மூலம் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.